வணக்கம். இன்னைக்கு நாம பிக் பைட் ஐடி அண்ட் ஏஐ இன்னோவேஷன்ஸ் பத்தின ஒரு யூடியூப் காணொளியில இருந்து சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, அவங்க என்ன சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா. அந்த வீடியோ படி இவங்க முக்கியமா நவீன ஐடி மென்பொருள் உருவாக்குறதுலயும் அப்புறம் இந்த ஏஐ ஆராய்ச்சி அதுல ரொம்ப முன்னணியில இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷ அனுபவம் உள்ள ஒரு நிபுணர் டீம் இருக்கான். அவங்க குளோபல் பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டம் சொல்யூஷன்ஸ், அதாவது தனிப்பயன் தீர்வுகளை தர்றதா சொல்றாங்க. ஆமா, இதுல இந்த தனிப்பயன் தீர்வுகள் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அவங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு கஸ்டமரோடையும் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றாங்க போல. ஆமா, அவங்களோட யூனிக் சவால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஐடி சிஸ்டம்ஸையும் ஏஐ சிஸ்டம்ஸையும் டிசைன் பண்ணி தராங்களாம். காணொளியில இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, மெஷரபிள் ரிசல்ட்ஸ், அதாவது அளவிடக்கூடிய முடிவுகள். ஆமா ஆமா, லாபம் கூடுறது, செலவு குறைறது, இந்த மாதிரி கண்கூடா தெரியற பலன்களை இதன் மூலமா அடைய வைக்கிறோம்னு சொல்றாங்க. இவ்ளோ க்ளோஸா கஸ்டமர் கூட ஒர்க் பண்றது நடைமுறையில எப்படி சாத்தியம்னு யோசிக்க வைக்குது. சரி, இந்த இலக்குகளை அடைய அவங்க என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றதா வீடியோ சொல்லுது? சில முக்கியமான டெக்னாலஜிஸ் பேர் சொல்றாங்க. உதாரணத்துக்கு முன்கணிப்பு பகுப்பாய்வு, அதாவது ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ஓகே. இது பழைய டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், என்ன தேவைப்படும்னு கணிக்கிறது. அப்புறம் அறிவார்ந்த ஆட்டோமேஷன், இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன். அது என்னது? அது திரும்ப திரும்ப செய்யற வேலைகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் மனுஷங்க செய்யாம சாஃப்ட்வேரே புத்திசாலித்தனமா செய்யறது. சரி சரி. இது போக இந்த NLP, அதாவது இயற்கை மொழி செயலாக்கம், அப்புறம் மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி பல லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்றதா சொல்றாங்க. அப்போ இந்த டெக்னாலஜியை வச்சுதான் கஸ்டமர்ஸ் அவங்க போட்டியாளர்களை விட முன்னாடி போக முடியும்னு சொல்றாங்களா? ஆமா, காணொளி அதான் சொல்ல வருது. ஏன்னா மார்க்கெட் சூழல் வேகமா மாறிட்டே இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு ஏத்த மாதிரி பிசினஸும் மாறணும். இந்த டெக்னாலஜிஸ் அதுக்கு உதவுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், மேனுஃபேக்சரிங் மாதிரி துறைகள்ல உற்பத்தி திறனை அதிகரிக்க, செலவுகளை குறைக்க, ஏன் புதுசா பிசினஸ் வாய்ப்புகளை கூட உருவாக்க இது ஹெல்ப் பண்ணுமா. அதாவது பெரிய படமா பார்த்தா கம்பெனிங்க டேட்டாவை வச்சு ஸ்மார்ட்டா முடிவெடுக்கவும் நிலையா வளரவும் இது உதவும்னு புரியுது.